மற்றும் ஒரு அண்மை செய்தி, இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் காயமடைந்த ரிஷப் பந்திற்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் காயமடைந்த ரிஷப் பந்திற்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள். இங்கிலாந்துல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதுல முதலாவது மற்றும் மூன்றாவது டெஸ்ட்ல இங்கிலாந்தும், இரண்டாவது டெஸ்ட்ல இந்தியாவும் வெற்றி பெற்றிருக்கின்றன. தொடர்ல இங்கிலாந்து 2-1 என்ற கணக்குல முன்னிலை வகித்து வருது. இந்த நிலையில இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி என்பது நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று உணவு இடைவெளிக்கு பிறகாக 4வது விக்கெட்டுக்கு சாய் சுதர்சனுடன் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் கைகோர்த்து ஸ்கோரை வலுப்படுத்தும் கவனம் செலுத்தி விளையாடி வந்தாரு. ரிஷப் பந்த் கிறிஸ்வோக் வீசிய அந்த பந்து என்பது கிறிஸ்வோக் வீசிய யாக்கர் பந்தை ரிவர்ஸ் ஷாட் அடிக்க முயற்சித்த போது பேட்டின் லேசாக உராசியபடி அவரது வலது காலில் அந்த பந்து பட்டு பலத்த காயம் என்பது ஏற்படுத்தியிருந்தது. ஷூவை கழட்டி பார்த்த போது அவருக்கு அந்த ரத்தம் கசிந்து லேசான காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிந்தது. அதன் பிறகாக மிகவும் வலியில் மிகுந்த துடித்துக் கொண்டிருந்த ரிஷப் பந்த் ஆம்புலன்ஸ் மூலமாக உடனடியாக அங்கே முதலுதவி அவருக்கு அளிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதன் பிறகாக அவர் இன்று 2வது நாளான இன்று பேட்டிங்கில் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு அந்த காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவமனை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எலும்பு முறிவின் காரணமாக அவர் அடுத்த 6 வாரங்களுக்கு தீவிர ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால அவர் இருக்கக்கூடிய இந்த மீதம் இருக்கக்கூடிய 4வது 5வது டெஸ்ட் போட்டியில விளையாட மாட்டார், அவர் விலகுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அவருக்கு பதிலாக அணியில விக்கெட் கீப்பரான இஷான் கிஷன் அணியில் சேர்க்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பெரிதாக எந்த காயம் ஏற்படவில்லை என்றாலும் கூட அவருக்கு இந்த காலில் முறிவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக 6 வாரங்கள் மருத்துவர்கள் அவருக்கு ஓய்வெடுக்க சொல்லியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ரிஷப் பந்தினுடைய இந்த காயம் என்பது இந்திய அணிக்கு மிகவும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அஜய்.